இது வந்து நம்ம கும்பகோணம் மாநகராட்சியோட பெரிய இது பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் கொஞ்சம் கீழே இடங்கள்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் சரியில்லாமல் இருந்தது, பஸ் போகிற இடம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரினியூவல் பண்ணி இப்போ தான் மேலே பெயிண்டிங்லாம் அடிக்கிறாங்க. இது மாநகராட்சியாக இருந்தாலும் இந்த இடம் போகிறோம், நல்ல ஒரு கெப்பாசிட்டியான உள்ள இடம் தான். பஸ்கள் புரியாமல் எல்லாத்தையும் கடந்து விட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல குஞ்சு டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் வசதிகள் பண்ணலாம், போக பண்ணுவாங்க. இது நம்ம கும்பகோணம் மாநகராட்சி பேருந்து நிலையம் கொஞ்சம் அந்த போனது வந்ததெல்லாம் கீழே பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சும்மா அது ஒரு வியூ போட்டேன். ஓகே, இங்கே வந்து மாயர் வண்டி, அவங்க கும்பகோணம், இது மன்னார்குடி, அது வண்டி அந்தாண்ட ஒவ்வொரு ஊர்லேயும் பிரித்து அங்கே கோயம்புத்தூர் அதெல்லாம் அந்த சைடு. தஞ்சாவூர் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே அந்தாண்ட திருவாரூரில் அது காரைக்கால்லாம் அதுக்கு அந்தாண்ட ஓரளவு ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்வைக்காக போட்டேன். நன்றி. ராமசாமி. இந்த எத்தாப்பில் தெரிகிறது வந்து நகர பேருந்து, டவுன் பஸ் ஸ்டாண்டு. அது ஒரு நகர பஸ் ஸ்டாண்டு, நகர பேருந்து நிலையம், டவுன் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுதான் டவுன் பஸ் ஸ்டாண்டு, நகர பேருந்து. அங்குள்ள பஸ் எல்லாம் இப்போ ஆட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் இப்போ ஆட்டோஸ் எல்லாம் மாநகராட்சி ஆகிடுச்சு. போக்குவரத்து துறையும் மற்றும் இந்த இவங்கெல்லாம் பார்ந்து இப்போ வந்து ஷேர் ஆட்டோ ஆக்கினாங்கன்னா பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரயில் அடியிலேருந்து டபுள் ஸ்ட்ரீட் பக்கம் அந்த பக்கம் போகணுன்னா 150 140ன்னு கேட்குறாங்க பெட்ரோல் விலையை வச்சு. ஷேர் ஆட்டோவாக இருந்தால் அது கொஞ்சம் நபருக்கு இவ்வளோ ரூபான்னு வச்சுருவாங்க, 15-20. அது 4 பேர் போனோம்னா 4 80, 5 பேர் 100 ரூபாயோட போகணும். அது கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும், ஷேர் ஆட்டோ போட்டோம்னா. தேங்க்யூ. அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும். இப்போ நகரத்தில் மாநகராட்சி மட்டும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு வசதிகளும் கொஞ்சம் பெருகணும். என்னோடய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ.